ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது ரியல்மியோட ரீசெண்டாக லான்ச் ஆன ரியல்மியோட C67 5G. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்சிங் பார்த்தோம்னா பெருசாக அன்பாக்சிங் எதுவும் இருக்க போகிறது இல்லை. ஸோ வீடியோவில் போதுமே நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தால ஏன் நிதிஷ் நீங்கள் பார்த்துட்டு ஃபீட்பேக் தமிழ் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோவில் போயிடலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பார்த்திங்கன்னா நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா ரியல்மி ஸ்டோர் கரூர். நம்ம ரியல்மி ஸ்டோர் கரூரில் பார்த்தோம்னா எல்லா விதமான மொபைல் ஃபோன்ஸுக்குமே பேஸ் மாடல் டு ஹை அண்ட் மாடல் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ரியல்மி பட்ஸ், டிவிஸ் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதாவது ஃபோன்ஸோ இல்லை டிவிஸோ வாங்குற மாதிரி இருந்தால் லைவ் டேம் நீங்கள் பார்த்து யூஸ் பார்த்து நீங்கள் ஃபோன்ஸோ டிவிஸோ வாங்கிக்கலாம். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எல்லா விதமான ஃபோன்ஸும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இன்க்ளூடிங் ஆக்சசரிஸ், சார்ஜிங் கேபிள்ஸ், சார்ஜர் ப்ளஸ் வாட்ச் சீரிஸ், நெக் பேண்ட், ஹெட்செட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. எதாவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் தான் ஆரம்பிப்போம். ஸோ நமக்கு இந்த வீடியோ இது வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, அன்பாக்சிங் பார்த்தோம்னா ஸோ பெருசாக எதுக்கு போதும் ஒரு டிபி கேஸ், இதுக்கான ஒரு அடாப்டர் பிரேக், அப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள் அண்ட் நம்மளுக்கு ரெகுலராக கொடுக்குற டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ் அண்ட் நம்மளுக்கு சிமேஜர் இப்போ இந்த இருக்க போது. ஸோ வேறு எதுவும் பெருசாக இருக்க போதில்லை. அண்ட் அதே ரியல்மியோட எல்லா கலர் பாக்ஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோனுக்கு வந்துடலாம். ஸோ ஃபோனை ஃபர்ஸ்ட் பில்டுன்னு ஆரம்பித்தோம்னா ஸோ பேக் சைடில் அதில் பெரிய ரவுண்டுக்குள்ளே ஒரு டுவெல் கேமரா செட்டப். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா கேமராஸும் சின்னதாக ஒரு புள்ளி வச்சு டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பெரிய ரவுண்டு, அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு, அதுக்குள்ளே ஒரு கேமரா. ஸோ டிசைன் லாங்குவேஜ் இப்போ எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ பேக் சைடில் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ பிளாக் கலரில் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அப்படியே பில்டுன்னு பார்த்தோம்னா ஸோ நல்ல ஒரு சூப்பரான பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே வெயிட் பார்த்தோம்னா ஒரு 190 கிராம்க்கான வெயிட், திக்னஸ் பார்த்தோம்னா ஒரு 9.4 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு இங்கே பிளாஸ்டிக் பில்டு தான். ஸோ அண்ட் எஸ்பெஷலி நம்மளுக்கு இங்கே ஒரு IP54க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு டாப்பில் பார்த்தோம்னா செகண்டரி மைக். ஸோ ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன்ஸ், இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் சென்சர் ஆக்ட் ஆகுது. பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக், லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட். ஓகே, இப்போ இந்த ஸ்லாட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. ஓகே, ஒரு ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுலேயுமே மிக சின்னதாக ஒரு ரப்பர் ஆக்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து IP54 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் தான். ஓகே, கலர் வேரியன்ஸ்னு பார்க்கும்போது மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது டார்க் பர்பிள். ஸோ பர்பிள் மாதிரியே தெரியுது, ஃபுல் பிளாக் மாதிரி தெரியுது. ஸோ லைட்டாக பர்பிள் சாயல் அடிக்குது எங்கேயோ. ஓகே, இது போக சன்னி, இந்த கலரு சன்னி ஒயாசிஸ். ஸோ கலரே பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட்டில் அந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் குறைச்சிக்கலாம், நம்மளுக்கு வீடியோவே ஆல்ரெடி டல்லாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளே வந்தோம்னா ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு 6.72 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தோம்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வந்தோம்னா ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு 120 ஹெர்ட்ஸ்க்கு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஃபால்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ இருக்குது? ஸோ ஆட்டோ செலக்டில் இருக்குது. நம்ம ஹை ரெஃப்ரெஷ் ரேட் ஸோ 120 ஹெர்ட்ஸ் இப்போ நம்ம ஃபிட் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணி பார்ப்போம். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு இங்கே ஒரு 680 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் ஆன் பண்ண உடனே நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 680 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் அவுட்டோர் யூஸ் பண்ணுறது செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு இங்கே ஒரு 392 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸும் அந்த மாதிரி ஸோ நல்ல சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு வீடியோவும் போட்டு காமிக்கிறேன். ஸோ பிளாக் அண்ட் லைப்ரரிஸ், நத்திங் எல்ஸ், 4K ஃபுல் HD. ஸோ எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, ஓகே, ஒரு 12 ஹவர்ஸ் வீடியோ. ஆட்டோலாம் வேண்டாம், அட்வான்ஸில் போய்ட்டு ஃபுல் ஹெச்டியில் ஓட விடுவோம். அண்ட் ஹியர் கம்ஸ் அ ஃபுல் பிரைட்னஸ். இப்போ நம்ம பார்க்குறது ரிலாக்ஸேஷன் ஃபிலிம்ஸோட நார்வே. ஓகே, டிஸ்பிளேயோட கலர்ஸும் சரி எல்லாமே நல்லா செம்ம அக்யூரஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாகவே இருக்குது. ஸோ டிஸ்பிளேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளேல எந்த குறையும் இல்லை. ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே ரைட் சைடு ஸ்வைப் பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் பேனல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஈஸியாக நிறைய இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிரைட்னஸை குறைச்சிக்கிறேன். ஸோ ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டிஸ்பிளே வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளே கிளாரிட்டியாக தெரியும். ஓகே, ஸோ டாப் ரைட்லேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நம்மளுக்கு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் கீஸில் வச்சுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப், கேல்குலேட்டர், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், ஸ்க்ரீன்ஷாட், இந்த மாதிரி நிறைய ஆக்சஸ் நம்ம இதிலே வச்சுக்கலாம். ஸோ தேவைப்பட்ட எடிட் பண்ணி இதில் மைனஸை கொடுத்து இதை ப்ளஸ் தூக்கி இங்கே இது கூட எடுத்து வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்டர் மாதிரி ஸோ சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ டிஸ்பிளேஸ்னு வந்தோம்னா ஸோ நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு இங்கே ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா ஸோ இங்கே மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் வார வேரியண்ட். இன்னொன்று பார்த்தோம்னா 4GB RAM 120GB ஸ்டோரேஜ் வார வேரியண்ட். ஸோ நம்மளுக்கு இங்கே தேவைப்பட்ட 2TB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ 2 TB வரைக்கும் யார் மெமரி எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஓகே, நம்மளுக்கிட்ட இருக்க வேரியண்ட் என்ன வேரியண்ட்டு பார்த்தோம்னா, ஸோ 120GB வர வேரியண்ட் 4 120 ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா 4GB விர்ச்சுவல் RAM கொடுத்துருக்காங்க. அந்த 120GB 20GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு ஒரு 108 சம்திங் அவைலபிள் இருக்குது கைஸ். ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தோம்னா இந்த ஃபோனில் பெரிய இஷ்யூ இருக்காது. ஏன்னா பேஸ் வேரியண்ட்டு 120GBங்கும் போது ஸோ நம்மளுக்கு இந்த ஃபோனில் பெரிய இஷ்யூவாக இருக்காது. அண்டு ப்ராசர், ஸோ நமக்கு இங்கே யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தோம்னா மீடியாடெக்கோட 6 nm பில்ட் பண்ண டிமென்சிட்டி 6100+ சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சிப் பார்த்தோம்னா ஸோ ஸ்னாப்ட்ராகன் சீரிஸில் இருக்கிற 695 அவ்வளோக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ டே டு டே டாஸ்க் எல்லாத்தையுமே ஈஸி ஹேண்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் கேமிங் ஃபோக்கஸ்டாக பார்த்தோம்னா ஸோ 695 இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, இங்கே நம்மளுக்கு ரியல்மி UI வெர்ஷன் 4.0 ரன் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் Android 13 இந்த ஃபோன் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, அப்போ ஃப்ரம் திஸ் ப்ராசர் பார்த்தோம்னா டே டு டே டாஸ்க் ஈஸியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். கேம்ஸ்னு பார்த்தோம்னா நல்ல நார்மல் கேம்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபோன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்ல ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசர் நமக்கு கிடைக்கும் கைஸ். அண்ட் கேமரா, ஸோ அப்படியே பேக் சைடில் பார்த்தோம்னா ஸோ நம்மளுக்கு இங்கே டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தோம்னா 50 MP சென்சர் f1.8 ஆப்பிச்சரோட, செகண்டையும் 2 MP சென்சர் f2.4 ஆப்பிச்சரோட டெப்த் சென்சர். அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஸோ அதுக்கு இந்த பிரைட்னஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், இல்லாட்டி அப்படியே வீடியோவில் ஃபுல்லாக டல் ஆயிரும். ஃப்ரண்ட்டில் அந்த பஞ்சோலுக்குள்ளே ஒரு 8 MP சென்சர் f2.2 ஆப்பிச்சரோட கொடுத்துருக்காங்க. ஓகே, கேமரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஸோ ஃபோட்டோ மோடில் 10s ஆப்ஷன். ஸோ வீடியோவில் நம்மளோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன்ஸ்னு பார்த்தோம்னா ஸோ 1080p வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஸோ 1080p 30 தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரீட் மோட், நைட் மோட், ஸோ ஃபோட்டோ, போர்ட்ரேட் 50 MP மோடில் பார்த்தோம்னா ப்ரோ, பேரனோமா, ஸ்லோ மோஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவல் வீடியோ மோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமரா சம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்க ரியல்மி C67 இருக்க டிவல் வீடியோ போல். இந்த வீடியோட ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எப்படின்னு கேட்டு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இது ரியல் கேமரா ஜூமிங் ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ரியர் கேமரா 10x வரைக்கும் நம்மளுக்கு ஜூம் போட முடியுது. ஓகே, ரியர் கேமரா நம்மளுக்கு 10x வரைக்கும் ஜூம் போட முடியுது. ஓகே, இதிலே அப்படின்னு கிளிக் பண்ணி நம்மளோட ஃபில்டர்ஸையுமே நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அடுத்தது இந்த ஃபோனை பேட்டரின்னு வரும்போது ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் 33 வாட்க்கான அடாப்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 0 to 100 பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 to 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ சார்ஜிங் டைமிங் பார்த்தோம்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் அதுக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிரும் வச்சுக்கோங்களேன். ஸோ பேட்டரி லைஃப் ஸோ ஈஸியாக 1 டேலேருந்து 1.5 days வரைக்கும் நல்லா நார்மல் யூஸ் பண்ணால் தாங்கும் கைஸ். ஸோ ஃபுல் டே ரஃபாக யூஸ் பண்ணிங்கனாலுமே ஒரு ஹாஃப் டேக்கு மேலே நல்லா தாங்கும். அண்ட் ப்ரைஸிங் பார்த்தோம்னா ஸோ 4128 பார்த்தோம்னா 30,000 ஆல்மோஸ்ட் ஒரு 14K. ஸோ 6128 அதாவது ஹையர் அண்ட் வேரியன்ட் பார்த்தோம்னா ஒரு 15K சேல் பண்ணுறாங்க. இதெல்லாமே ஆன்லைன் ப்ரைஸிங். ஸோ ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் அப் ஆர் டவுன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் மொபைல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இந்த ஃபோன் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஆப்ஷனை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிசைன் லாங்குவேஜ் இப்போ ரியல்மியோட எல்லா ஃபோன்ஸும் சரி இது இந்த ஒரு பெரிய சர்க்குலர் பம்ப். ஸோ அதுக்குள்ள நம்மளுக்கு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே சர்க்குலர் பம்பு சென்டரில் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ப்ளஸ் மாடியூல் பார்த்தோம்னா ஸோ கேமரா கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேக் சைடில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சாஃப்டான ஃபினிஷ். ஸோ ஃபோன் பார்த்தோம்னா நல்ல கையில் பிடிக்க ஹேண்டியாக தான் குறைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விஷயமா இது இஷ்யூவில் அண்ட் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா கேமரா நல்லாவே அடி வாங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன வீடியோக்கு பிடிச்சிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மக்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.